இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். காணாமல் போனவர்கள் குறித்து புகார் அளிக்க 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை, தான் ஸ்ரீ ரசாருடீன் கூறுகிறார். தங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது தெரிந்தவர்கள் காணாமல் போயிருந்தால் பொதுமக்கள் 24 மணி நேரம் காத்திருந்து போலீசில் புகார் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடீன் ஹுசேன் தெரிவித்துள்ளார். அதுபோன்ற சம்பவம் நிகழும்போது பொதுமக்கள் காத்திருக்க வேண்டும் என பொதுவாக கூறப்படுவது வெறும் கட்டுக்கதை என கூறிய அவர், அந்த உண்மையை அறியாமல் பலர் அத்தகவலை பகிர்ந்து வருவதாக கூறினார். தங்களுக்கு வேண்டிய நபர்கள் காணாமல் போனால் பொதுமக்கள் நீண்ட நேரத்திற்கு பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என எந்த ஒரு சட்டமும் கூறவில்லை. சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொண்டு கிடைக்கவில்லை, அவர் காணாமல் போயிருக்கலாம் என சந்தேகப்பட்டால் உடனே போலீசில் விரைந்து புகார் அளிக்க வேண்டும். அதன் வாயிலாக அந்நபருக்கு எதிர்பாராத அசம்பாவிதம் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என்றார் அவர். இதனிடையே காணாமல் போன நபர்கள் குறித்த தகவல்களை போலீஸ் பல்வேறு தளங்கள் வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வருகின்றது. அவ்வகையில் காணாமல் போன நபர்களை விரைந்து கண்டுபிடிக்க அவர்கள் குறித்த தகவல்களை வழங்கி பொதுமக்கள் போலீசுக்கு உதவ வேண்டும் எனவும் ரசாருடீன் கேட்டுக்கொண்டார். இரு இணைய ஊடகங்களுக்கு எதிராக இம்மாதம் 15ஆம் தேதி அனுப்பப்பட்டிருந்த வழக்கறிஞர் நோட்டீஸுகளை மனிதவள மேம்பாட்டுக் கழகம் HRDCorp மீட்டுக்கொண்டது. HRDCorp கழகத்தின் நிதி முறைகேடாக முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது குறித்து செய்தியை வெளியிட்டதற்காக அக்கழகம் இதற்கு முன்பு த மலேசியன் இன்சைட் மற்றும் த வைப்ஸ் ஆகிய இணைய ஊடகங்களுக்கு நோட்டீஸுகளை அனுப்பியிருந்தது. ஆயினும் தேசிய கணக்காய்வு தலைவரின் அறிக்கை மற்றும் தேசிய கணக்காய்வு குழுவின் அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் செய்திகளை வெளியிட்டிருந்த ஊடகங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையை கைவிடும்படி மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கேட்டுக்கொண்டதை அடுத்து அந்த நோட்டீஸுகள் மீட்டுக்கொள்ளப்பட்டன. நாட்டில் இளையோர் மத்தியில் ஊழலை துடைத்தொழிக்க குற்றவாளிகளுக்கு விதிக்கப்படும் சிறை காலத்தை நீட்டிக்கும் வகையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்தி ஊழல் புரியும் குற்றவாளிக்கு 1 மாதத்திற்கும் குறைவான சிறை தண்டனை விதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் மலேசியா அமைப்பின் தலைவர் டாக்டர் முகமது மோகன் அந்த கோரிக்கையை விடுத்தார். நடப்பில் குறைந்தபட்ச சிறை காலம் நிர்ணயிக்கப்படாததால் ஊழல் புரிந்த குற்றவாளிகள் ஓரிரு நாட்கள் மட்டுமே சிறை தண்டனையை அனுபவித்துவிட்டு வெளியேறுவதாக முகமது மோகன் கூறினார். வருகின்ற அக்டோபரில் நடைபெறவிருக்கும் கட்சி தேர்தலில் முதன்மை பதவிகளுக்கு போட்டியில்லை என பெர்சத்து கட்சியின் தலைமைத்துவம் எடுத்துள்ள முடிவால் சில உச்சமன்ற உறுப்பினர்களும் தொகுதி தலைவர்களும் கடும் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளனர். அந்நிலைப்பாடு நடப்பு துணைத் தலைவர் டத்தோசரி அஹ்மத் ஃபைசால் அசுமு, உதவி தலைவர் ரட்ஜிக் ஜீடேன் ஆகியோரை பதவியில் நிலைநிறுத்திக் கொள்ளவே வழிவகுக்கும் என பெயர் குறிப்பிட விரும்பாத உச்சமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பெர்சத்துவின் கடைநிலை உறுப்பினர்களுக்காக ஏதும் செய்திடாத ரட்ஜி ஜீடேன் கடந்த பொது தேர்தலில் தம்போன் நாடாளுமன்றத்தில் தோல்வி கண்டதோடு நெகிரி சம்பிலானை கைப்பற்ற தவறிய ஃபைசால் அசுமு ஆகியோரை பதவியில் நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் என்ன எனவும் அவர் வினவினார். பாஸ் கட்சியில் இணைந்ததற்காக தம்மை சாடி வரும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலே, மலாக்காவில் அம்னோ தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் அமைவதற்கு தமது பங்களிப்பும் உள்ளதை நினைவில் கொள்ள வேண்டும் என ரம்பியா சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஜைலானி கமீஸ் வலியுறுத்தினார். 2020ஆம் ஆண்டில் அப்போதைய பக்கத்தன் ஹரப்பான் அரசாங்கத்திற்கான ஆதரவை தாம் மீட்டுக்கொண்ட பின்னரே தேசிய முன்னணி அரசாங்கத்தை கைப்பற்றியது. அதன் தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு ஜூனில் நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் அக்மல் சாலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் மெர்லிமாவ் தொகுதி உட்பட அம்னோ 28 தொகுதிகளில் 21 தொகுதிகளை கைப்பற்றியதை ஜைலானி நினைவுறுத்தினார்.
நாட்டின் முந்தைய தரவுத்தளம் பாடுவை முழுமையாக கொண்டு ரான் 95 வகை பெட்ரோலுக்கான உதவித்தொகை மறுசீரமைப்பு நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ளும். குறிப்பாக குடும்பங்களின் நிகர செலவழிப்பு வருமானத்தின் அடிப்படையில் இலக்கிடப்பட்ட தரப்பினர் உறுதி செய்யப்படுவார்கள் என பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடு தளத்தில் தனிநபர்கள், மலேசியர்களின் குடும்ப உறுப்பினர்கள், நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் முதலானோரின் தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரையில் சுமார் 10.55 மில்லியன் பேர் அதில் தங்களது தகவல்களை நிகழ்நிலைப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் வெளியிடப்பட்ட எழுத்துப்பூர்வ பதிலில் பொருளாதார அமைச்சு கூறியுள்ளது. பேரா சிம்பாங் லிமா சுங்காய் ராவாவில் நேற்று மாலை மணி 3:15 அளவில் பொருள்களை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலை ஒன்றில் புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை சோதனையை மேற்கொண்டது. அதில் கட்டாய தொழிலாளர்களாக்கப்பட்ட 16 வயது பையன் காப்பாற்றப்பட்ட வேளை நாட்டில் சட்டவிரோதமாக தங்கி வந்த மியன்மார் மற்றும் சீனாவை சேர்ந்த 47 வெளிநாட்டு தொழிலாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். அதேவேளையில் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களை தங்க வைப்பதில் தொழிற்சாலையின் முதலாளி ஆட்பலத்துறையின் விதிமுறைகளை மீறியுள்ளதும், நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசத்தை தாண்டி அவர்களை வேலை செய்ய வைத்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. செலாங்கூர் பட்டாலிஞ்சயா டேசமந்தாரி அடுக்ககத்தில் 5வது மாடியிலுள்ள வீடொன்றில் உடன் தங்கியிருந்த நபரால் 11 முறை கத்திக்குத்துக்கு இலக்கான ஆடவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். நேற்று அதிகாலை மணி 5:45 அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அவரை கத்தியால் குத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் வீட்டின் சமையலறையிலுள்ள ஜன்னல் வழி தப்பியோட முயற்சித்த போது கீழே தவறி விழுந்தார். அதில் அவருக்கு முதுகெலும்பும் விலா எலும்பும் முறிந்தது. பொதுமக்களிடம் இருந்து தகவல் பெற்று சம்பவம் இடத்திற்கு வந்திருந்த போலீஸ் காயமடைந்த இருவரையும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியதோடு கத்தி ஒன்றையும் கைப்பற்றியது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.